அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் ஆகஸ்ட் மாத பலன்கள். அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2 புதன் அமர்ந்திருக்கிறார். 3க்குரிய அமர்ந்திருப்பது பிரயாணங்கள் சாதகமாக இருக்குங்க. தகவல் மற்றும் வியாபார தொடர்புகள் லாபகரமாக இருக்குங்க. அதற்கு தோதாக சனி ஆட்சி பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய இருக்குது. அதே போல் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு வேலை மாறுதல் அமையலாங்க. பணி நிரந்தரம் அல்லது வேறொரு நல்ல வேலை இவைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்குங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகச்செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பது, அதுவும் 4ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பதால் வீடு மாற்றங்கள் ஏற்படலாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெறும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் என எதிர்பாராத பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு காரியத்தை நீங்கள் முயற்சிக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாலை நேரத்தில் விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகனை தினம்தோறும் வணங்கி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.